23 நவம்பர் 2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, அசையும் சொத்து மற்றும் அசையா சொத்து எது? அசையும் சொத்து, அசையும் ஆஸ்தி அல்லது சொத்து மற்றும் அசையா சொத்து எது? இரண்டாவது கேள்வி, எதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது? எதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, நாடகத்தை புரிந்து கொண்டால் என்ன நிரூபணம் ஆகிறது? நாடகத்தை புரிந்து கொண்டால் என்ன நிரூபணம் ஆகிறது? நான்காவது கேள்வி, ஸ்தாபனை சீக்கிரம் நடைபெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, எதிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்று இந்த முரளியில் பாபா கூறுகிறார்? இதிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்று இந்த முரளியில் பாபா கூறுகிறார். ஆறாவது கேள்வி, கடைசியில் என்ன காட்சி கிடைக்கும்? கடைசியில் என்ன காட்சி கிடைக்கும்? ஏழாவது கேள்வி, வேகமாக எப்போது சேவை நடக்கும்? வேகமாக எப்பொழுது சேவை நடக்கும்? fill in the blanks. ஃபஸ்ட்டு, டேஷ் ஆகி அசுர சமுதாயத்தை தெய்வீக சமுதாயமாக ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். டேஷ் ஆகி அசுர சமுதாயத்தை தெய்வீக சமுதாயமாக ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். ரெண்டாவது, தந்தையை நினைவு செய்தால் டேஷ் நினைவுக்கு வருகிறது? தந்தையை நினைவு செய்தால் டேஷ் நினைவுக்கு வருகிறது? மூன்றாவது, ஞானத்தின் சுவை இல்லை என்றால் டேஷ் வராது? ஞானத்தின் சுவை இல்லை என்றால் டேஷ் வராது? நான்காவது, தந்தையின் அறிமுகம் கொடுப்பதன் மூலம் டேஷ் ஏற்படும்? அஞ்சாவது, டேஷிலிருந்து விடுபட்ட நிலையில் வையுங்கள். டேஷிலிருந்து விடுபட்ட நிலையில் வையுங்கள், அப்பொழுது டேஷ் செய்வீர்கள். அப்பொழுது டேஷ் செய்வீர்கள். ஆறாவது, டேஷ் செய்வதற்கு பதிலாக டேஷ் இருங்கள், அப்பொழுது டேஷ் கிடைத்துவிடும். 3 டேஷ். டேஷ் செய்வதற்கு பதிலாக டேஷ் இருங்கள், டேஷில் இருங்கள், அப்பொழுது டேஷ் கிடைத்துவிடும்.
கேள்வி பதில். முதல் கேள்வி, அசையும் சொத்து மற்றும் அசையாத சொத்து எது? பரந்தாமம், அதாவது நம்முடைய வீடு அசையாத சொத்து. சத்தியுகம் அசையும் சொத்து. நம்முடைய வீடு பரந்தாமம் அசையாத சொத்து. சத்தியுகம் ஆகிட்டே இருக்குமா? சேஞ்ச் ஆகிடுது இல்லையா? சூரிய வம்சத்துலேருந்து சந்திர வம்சம், வைஷ்ய வம்சம், சூத்ர வம்சம். அப்போ சத்தியுகம் என்பது, சொர்க்கம் என்பது அசையும் சொத்து. ரெண்டாவது கேள்வி, எதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது? அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் ஆகுவதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது. அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் ஆகுவதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, நாடகத்தை புரிந்து கொண்டால் என்ன நிரூபணம் ஆகிறது? பாபா சொல்றார், நாடகத்தை புரிந்து கொண்டால் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் இல்லை என்பது நிரூபணம் ஆகிறது. நாடகத்தை புரிந்து கொண்டால் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் இல்லை என்பது நிரூபணம் ஆகிறது. நான்காவது கேள்வி, ஸ்தாபனை சீக்கிரம் நடைபெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அனைவரின் புத்தியோகமும் ஷிவ் பாபாவிடம் ஈடுபட்டால் சீக்கிரம் ஸ்தாபனை ஆகிவிடும். அனைவரின் புத்தியோகமும் ஷிவ் பாபாவிடம் ஈடுபட்டால் சீக்கிரம் ஸ்தாபனை ஆகிவிடும். அஞ்சாவது கேள்வி, எதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று இந்த முரளியில் பாபா கூறுகிறார்? நரகத்திலிருந்து, சிறையிலிருந்து. பாபா சொல்றாரு, தன்னை போன்றவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். அம்ஜின்ஸ் இல்லையே, எல்லாருமே எப்படி இருக்காங்க? மாட்டிகிட்டு இருக்காங்க, சிறையில் துக்கத்தில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, பிரச்சனைகள் இருக்காங்க. அதனால் தன்னை போன்றவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். அம்ஜின்ஸ்னால் நம்மளை போன்ற நம்ம ஏஜுக்காரர்களுக்கு நம்ம ஞானம் சொல்லி அவங்கள எல்லாரையும் விடுவிக்கணும். ஆறாவது கேள்வி, கடைசியில் என்ன காட்சி கிடைக்கும்? கடைசியில் என்ன காட்சி கிடைக்கின்றார் பாபா? தந்தையின் உடையவர், அதாவது பாபா குழந்தையாக ஆன பிறகு என்னென்ன டிஸ்சர்வீஸ் செய்தீர்கள் என்பது காண்பிப்பார். பாபா குழந்தையாக ஆன பிறகு என்னென்ன டிஸ்சர்வீஸ் செய்தீர்கள் என்பதை கூட பாபா என்ன பண்ணுறாரு? காட்டுவார். ஏழாவது கேள்வி, வேகமாக எப்போது சேவை நடக்கும்? ரொம்ப ஸ்பீடாக. வார்த்தையின் கூடவே உள் உணர்வின் மூலமாகவும் சேவை செய்பவர்களானால், வார்த்தைகள் கூடவே உள் உணர்வின் மூலமாக யார் சேவை செய்கிறாங்களோ அப்போ வேகமாக சேவை நடைபெறும். நீங்கள் வாயில் ஞானம் சொல்லிகிட்டே இருந்தாலும் உள் உணர்வு விருத்தியில் என்ன ஆகிட்டு இருக்கணும்? நல்ல ஒரு வைப்ரேஷனை பரப்பணும். அப்போ வேகமாக சேவை நடக்கும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் ஆகி அசுர சமுதாயத்தை தெய்வீக சமுதாயமாக ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். தந்தைக்கு சமமாக இறை சேவகர் இல்லையா, பாபாவிற்கு சமமாக இறை தொண்டனாகி அசுர சமுதாயத்தை தெய்வீக சமுதாயமாக ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். ரெண்டாவது, தந்தையை நினைவு செய்தால் டேஷ் நினைவுக்கு வருகிறது. தந்தையை நினைவு செய்தால் ஆஸ்தி நினைவுக்கு வருகிறது. மூன்றாவது, ஞானத்தின் சுவை இல்லை என்றால் டேஷ் வராது. ஞானத்தின் சுவை இல்லை என்றால் இரக்க மனம் வராது. நான்காவது, தந்தையின் அறிமுகம் கொடுப்பதன் மூலம் டேஷ் ஏற்படும். தந்தையின் அறிமுகம் கொடுப்பதன் மூலம்
குஷி ஏற்படும். குஷி இருக்கா? பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கும்போது. அஞ்சாவது, டேஷிலிருந்து விடுபட்ட நிலையில் வையுங்கள். டேஷிலிருந்து விடுபட்ட நிலையில் வையுங்கள், அப்போது டேஷ் செய்வீர்கள். மனம் புத்தியை வீணான வைப்ரேஷனிலிருந்து விடுபட்டு வையுங்கள். இல்லையா? விடுபடுத்தி வையுங்கள், அப்பொழுது டபுள் சேவை செய்வீர்கள். ஆறாவது, டேஷ் செய்வதற்கு பதிலாக டேஷ் இருங்கள், அப்பொழுது டேஷ் கிடைத்துவிடும். புகார் செய்வதற்கு பதிலாக, கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு பதிலாக நினைவில் இருங்கள், அப்பொழுது அனைத்து அதிகாரங்களும் கிடைத்துவிடும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.